நம்ம நடிகர் கட்சிக்கு வரணும். அவர் என்ன சொன்னார் போகும்போது? என் பேர் சொல்ல மாட்டீங்களா? புரியல. என் பேர் சொல்ல மாட்டீங்களா? சார் அவர் இன்னைக்கும் நடிக்கிறாரு, இன்னைக்கும் படம் ரிலீஸ் ஆகல, அப்போ அவர் நடிகர் தானே. பெரம்பூர்ல நாங்க ஜெயிப்போம்னு அவர் சொல்றாருங்க. உங்களால ஓ, பெரம்பூரோட தேவை என்னன்னு தெரியுமா? பெரம்பூர்ல என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா? வட சென்னைக்கு வளர்ச்சி நிவாரண நிதியா எத்தனாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னு தெரியுமா? வட சென்னை மழைன்னு வந்தா இங்கேயே பிறந்து தலைமுறை நாங்க இருக்கிறோம். இந்த ரோடை கிராஸ் பண்ண முடியாது. பெரம்பூர் மேம்பாலத்தை யார் கட்டி கொடுத்தது? வேசார்படி மேம்பாலத்தை யார் கட்டி கொடுத்தது? ஏழ்நகர் கொருக்குப்பேட்டை மேம்பாலத்தை யார் கட்டி கொடுத்தது? தனியார்பேட்டை மேம்பாலத்தை யார் கட்டி கொடுத்தது? இன்னைக்கு கணேசபுரம் மேம்பாலத்தை யார் கட்டின்னு இருக்கிறது? என்னப்பா செஞ்சீங்க நீங்க இந்த தொகுதிக்காக? என்னங்க பேச்சு? இன்னைக்கு எத்தனை வீடு? 1000 வீடுக்கு மேல நாங்க கட்டுறோம். நீங்க 1000 வீட்டுக்கு மேல புதிய வீடு கட்டுறோம். அந்த வீட்டை ஷிஃப்டிங் பண்றதுக்காக அதிமுக ஆட்சியில் 8000 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாங்க அதுக்கு 24000 ரூபாய் கொடுக்குறோம். 3 மடங்கு உயர்த்தி கொடுக்குறோம். இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே எங்களுக்கு என்ன தேவைன்றதை நாங்க முடிவு பண்ணுவோம். ஒருத்தர் பனையூர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வருவாரு, நேரா முதலமைச்சர் ஆவாரு, நாங்க உட்காந்துக்கணுமா? இல்ல என்ன பேச்சு இது? ஏன் நீங்களும் இப்படி ஆயிட்டீங்க எனக்கு புரியல. அப்போ ஒரு படத்துல காமெடியா வரும், ஐயா இந்த சைடு ஹீரோ அண்ணன் தம்பி ரோலு அதெல்லாம் நடிக்க மாட்டீங்களா? இல்ல இல்ல நடிச்சா ஹீரோ தான். அப்புறம் ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர். எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? ஆனாவுனா எம்ஜிஆர் கிட்ட போயிடுறது, ஆனாவுனா கேப்டன் கிட்ட போயிடுறது. நான் கேட்கிறேன், கேப்டனோ இல்ல எம்ஜிஆரோ, எம்ஜிஆரோட வரலாறு தயவு செஞ்சு படிங்க சார். காங்கிரஸ்ல இருக்காரு, திமுக வராரு, எம்எல்சி ஆகுறாரு, அப்புறம் எம்எல்ஏ ஆகுறாரு, அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு எங்க கட்சிக்கு பொருளாளர் ஆகுறாரு, எங்க கட்சியில இருந்து அதுக்கப்புறம் போய் கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் தாங்க முதலமைச்சர் ஆனாரு. இடையில திண்டுக்கல் இடைத்தேர்தல நின்று ஜெயிச்சாருங்க. ஒரு இடைத்தேர்தல் வந்த ஏங்க நிக்கல? ஏன் எம்ஜிஆர் முன்னுதாரணம் எடுத்துக்க வேண்டியதானே? என்ன நீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் எம்ஜிஆர் கிட்ட எடுத்துப்பீங்க, தேவையானதெல்லாம் கேப்டன் கிட்ட எடுத்துக்கணும்னா உங்களால முடியாது. ஆனா அவனா கேப்டன் கிட்ட போயிடுறீங்க. இதே கூட்டம் நீங்க நல்லா பாருங்க, நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். சிவாஜி கணேசனுடைய மரணத்துல கேப்டன் நடிகர் சங்க தலைவராக இருந்து அந்த மரணத்தை எடுத்தார். களத்துல வேட்டி கட்டின்னு இறங்கினாரா இல்லையா? நடிகர் விஜய் இறங்க சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. அப்படி மட்டும் அவர் செஞ்சிட்டாருன்னா நான் விவாதத்துக்கு கத்த விட்டுறேன். அவர் சொன்னார் இல்ல நான் விவாதத்துக்கு நான் விட்டுறேன். அதெல்லாம் நடக்காத காரியங்க. சும்மானா ஏதோ படம் ஓடுது. சுதாகருக்கு ஓடாத படமா? நடிகர் சுதாகர் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு எங்க இருக்காரு சுதாகர்? 4 படம் ஃபிளாப் பண்ணா வீட்ல தான் படுக்கணும். சுதாகரன் விஜய் ஒண்ணாங்க என்னங்க? அன்னைக்கு சுதாகர் தாங்க பெரிய ஆளு. 75ல 80ல அன்னைக்கு சுதாகர்